ஓம் சரவணபவ. முருக பக்தர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் தைப்பூசத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு நிறைய பேர் பால் குடம் எடுப்பீங்க, காவடி எடுப்பீங்க, பாத யாத்திரை போவீங்க. நீங்க முருகருக்கு எந்த வழிபாடு செஞ்சாலுமே அதுல நீங்க கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். முருகா, எப்பவுமே நீ என் கூட இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் எப்பவும் என்னை கைவிடாம நீ என் கூடயே இருக்கணும்ப்பா, என்னை விட்டு விலகவே கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு நீங்க செய்யுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, முருகர் மட்டும் உங்க மனசுலயும் உங்க கூடயும் இருக்காருன்னா உங்களுடைய தேவைகளாக இருக்கட்டும், உங்களுடைய வேண்டுதலாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேற ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினச்சது மட்டும் இல்லைங்க, அதுக்கும் மேலேயும் அவர் வாரி கொடுப்பாரு. 12 கைகளால் அள்ளி கொடுப்பாரு. அதை வாங்க உங்களுக்கு தான் கை பத்தாது. அதனால் நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்கு பதிலாக உங்களுடைய வேண்டுதல் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு தேவைகள் என்னென்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியும். நீங்கள் அவர் கூட இருக்கணும்னு மட்டும் நினச்சி இந்த விரதத்தை இருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும். ஸோ இந்த தைப்பூசத்தை ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோட முருகர் என் கூடயே இருக்கிறாரு அப்படின்னு நம்பி வழிபடுங்க. முருக பக்தர்கள் எல்லாருக்கும் முருகருடைய அருள் இந்த தைப்பூசத்தில் பரிபூரணமாக கிடைக்கும். தைப்பூசத்துடைய வரலாறு என்ன, ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படின்றத முருக பக்தர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வழிபாடு எதுக்காக நம்ம செய்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா அதனுடைய பலன் முழுமையாக நம்ம அடையும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அதுக்கான விளக்கம் வீடியோவாக கொடுத்துருக்கேன். கீழே பட்டனை கிளிக் பண்ணி தைப்பூசத்தின் வரலாறை பார்த்துக்கோங்க. கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் நீங்கள் கும்பிடுவீங்க. கோவிலுக்கு போக முடியாத பெண்களுக்காக சொல்கிறேன். நமக்கு அந்த 3 நாள் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து நம்மளால் போக முடியல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகரை கும்பிடலாம். நீங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்து முருகரை மனதார நினைத்து உங்கள் ஆத்மாவால் நீங்கள் எங்கே வேணால் போகலாம். திருச்செந்தூர் போகலாம், பழனி போகலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் நீங்கள் மனசு அங்கே போய் முருகரை தரிசனம் பண்ணுற மாதிரி நினச்சி நீங்கள் வழிபடுங்க. எல்லா மந்திரமும் நீங்கள் சொல்லலாம், திருப்புகழ் பாடலாம், எல்லாமே ஒரு ஓரமாக உட்காந்து நீங்கள் பாடுங்க. வேல்மாறல் படிக்கலாம். உங்களுக்கு என்ன படிக்க முடியுமோ நாளைக்கு உட்காந்து முருகரை நினச்சி பாடுங்க, படிங்க. இதனை எல்லாரும் தைப்பூசம் கொண்டாடுறாங்களே, நம்மளால் கொண்டாட முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. முருகர் உங்களுக்கு ஓய்வு கொடுத்து உங்களை அமைதியாக உட்காந்து பாட சொல்லியிருக்காருன்னு நினச்சி நீங்கள் வீட்லேயே உட்காந்து முருகரை வழிபடுங்க. மனதார நீங்கள் நடத்துகிற பூஜையும் முருகர் கண்டிப்பாக ஏற்றுப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற முருக பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா தான் எனக்கு டேட்டா காட்டுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம முருக பக்தர்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், உடனே பார்க்க முடியும். நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க. இன்னொன்று மறக்காமல் நாளைக்கு கண்டிப்பாக முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வாழ்க்கையை கொடுத்து தைப்பூசம் வேற தான் இருக்கிற அளவுக்கு என்னை வச்சிருக்கிய முருகான்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ கமெண்ட்லேயும் நன்றி முருகான்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவணபவ.